நிலையான புகழுக்குரிய நற்கருணையிலே எழுந்தள்ளி வந்து மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் புனித வனத சின்னப்பருடைய பரிந்துரைக்கு நாங்கள் இந்த நாளிலே நம்மை ஆஸ்வதிக்கவும் நம் மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்தவும் எழுந்தள்ளி வந்துள்ள நற்கருணை ஆண்டவரை நாம் ஏறெடுத்து பார்ப்போம், ஒப்பு கொடுப்போம், நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை உமது அன்பு மகளாகி எனக்கு, உம்முடைய அன்பு மகனாகி எனக்கு நீ தந்திருக்கிறாயே, உமக்கு நன்றி என்று சொல்வோம். ஒவ்வொரு நாளும் நான் ஆஸ்வாதத்தை காணப்போகிறேன், ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்வோம். ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய பேரன்பை குறித்து நான் நன்றிப்பண் பாடுவேன், இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்வோம். ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் எனக்காக வகுத்துள்ள திட்டங்கள் என்ன அப்பா என்று சொல்லி கேட்போம். எனக்காக நீ ஆஸ்வாமிக்க திட்டங்களை வைத்திருப்பாய். நிச்சயமாக நான் காணாததுனால நான் வழிதவறி சென்று விடுகிறேன். என் குடும்பமும் வழிதவறி சென்று வறுமையும் பிணிகளையும் சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். மன்னியுங்கள் ஆண்டவரே, உம்முடைய திட்டங்களை, உம்முடைய விருப்பங்களை நான் அறிந்து உண்மையிலே நான் உம்மை நேசிக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக, உண்மையிலே நான் உம்மை நேசித்து உம்மை பின்தொடர்கின்ற ஒரு அன்பு மகனாக, மகளாக நான் வாழணும், மாறணும் என்று சொல்லி வேண்டி ஒப்பு கொடுப்போம். யார் எங்களை கைவிட்டாலும் இறைவன் என்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். நிச்சயமாக அவருடைய உள்ளங்கையில் நான் பொறித்து வைத்திருக்கிறேன், அவருடைய இதயத்தில் நான் இடம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி எந்த பிள்ளை மனமுவந்து அறிக்கை அடிக்கிறாளோ அவள் வெற்றியை காண்கிறாள். அவருடைய வாழ்வு ஆஸ்வாதமாய் மாறுகிறது. அவருடைய வாழ்வு என்னுடைய செயல்பாட்டை காண்கின்றது. எனவே அன்பிற்கினிய மக்களே, யார் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாதவர் இயேசு என்ற பாடலை நான் பாட இணைந்து பாடி ஜெபித்து, இறைவன் எப்பொழுதுமே தன் திட்டத்திலே நம்மை இயக்க வேண்டும் என்று சொல்லி ஆவல் கொள்கிறார். ஆனால் பல நேரங்களில் நாம் அறியாமை என்ற இருள்களினால அப்படி திட்டத்திலிருந்து விலகி போய் நம்முடைய இஷ்டப்படி ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு பயணிப்பதனால பல நேரங்களில் நாம் தோற்று போய்விட்டு கிடந்திருக்கிறோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பினை கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நான் பிடித்து கொள்ளணும், நீ காட்டும் பாதையிலே நான் பயணிக்கணும், நீ கற்பித்தவற்றை என் வாழ்க்கையை நான் கடைபிடிக்கணும், உமக்கு பிரியமான ஒரு மகனாக, மகளாக வாழ்ந்து இந்த மன்னக வாழ்வை நான் அலங்கரிக்கணும். மொத ஆசிரியனை இந்த நாளிலே எனக்கு தாங்க தகப்பனே என்று சொல்லி வேண்டி இப்பாடலை நான் பாடி ஜெபிக்க அன்போடு வேண்டுகிறேன். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். பாடுவோம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். மீண்டுமாக, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாளாட்டுவார்
சீராட்டுவார், தாளாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். பாடுங்க, எல்லாம் சேர்ந்து பாடுங்க. யார் ஆண்கள் இணைந்து வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே, காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். எனக்காகவே மனிதரானாரே, எனக்காகவே மனிதரானாரே, எனக்காகவே பாடுகள் பட்டார், எனக்காகவே பாடுகள் பட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். நம்முடைய தனிப்பட்ட வேண்டல்களை ஒப்பு கொடுங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவர் நாளிலே நம்ம ஒருவரையும் உடைய வனசினப்பருடைய பரிந்துரைக்க நாங்கள் ஆஸ்வதித்து தன்னுடைய நலத்தால் முடிசூட்டப் போகிறார். எனவே அழகாக தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே நம்மை பெயர் சொல்லி அழைத்த இறைவன் தாயின் கருவறையில் உருவான நாள் முதலே நம்மளை உருவாக்கி தேற்றி ஆஸ்வதிக்கும் இறைவன் நம்மை ஒருபொழுதும் அவர் கைவிடவே மாட்டார். அவருடைய கரத்தில் பொறித்து வைக்கப்பட்ட அழகிய அருமையான ஓவியங்கள் நம்ம ஒருவர் அவருக்கு தன்னுடைய படைப்பாக இருக்கக்கூடிய தன் அன்பு பிள்ளைகளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உயர்ந்த நிலையில் வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். உயர்ந்த திட்டம் அதுதான். இந்த உலகம் தரக்கூடிய மாயைகளிலும் இந்த உலகம் தரக்கூடிய திட்டங்களிலும் நாம் அடிமையாகாமல் நாம் இருப்போமே என்று சொன்னால், ஆண்டவர் காட்டும் பாதையிலேயே நாம் பயணிப்போமே என்று சொன்னால் வெற்றி வெற்றி வெற்றி. உன்னை மிஞ்சுவதற்கு யாரும் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை நம்புகிற பிள்ளைகளை தவிர யாரையே அந்த உலகத்தில் வெற்றி பெற முடியும் என்று சொல்லி யோவான் குறிப்பிடுவார். அவர்தான் இயேசுடைய மார்பு பக்கமாய் சாய்ந்து நின்று அளவடந்த விதமாய் இயேசுவை அன்பு செய்தவர். எனவே அன்பிக்கினிய பிள்ளைகளே, இறைவன் இந்த நாளிலே நம்மை அளவிடந்த விதமாய் அன்பு செய்வதற்காக வழிநடத்துவதற்காக இந்த புதிய மாதத்தை நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் அவருடைய பேரன்பும் பேரிரக்கமும் எந்நாளும் அவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நமக்கு நிறைவாகவே கிடைக்கும் என்ற ஆழமான நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். எரேமியா புத்தகத்திலே 29 அதிகாரத்தில் அழகான 11வது வசனம் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும். நமக்கு தெரியாது, ஆனால் இறைவனுக்கு தெரியும். அவன் தெரியும் அன்றோ? அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிக்கக்கூடிய திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர் என்று சொல்லி எரேமியா புத்தகத்தில் அழகான இந்த வார்த்தை. அன்பிக்கினிய மக்களே, நாளிலே நாம்
ஆண்டவரிடத்தில் கேட்பதெல்லாம், ஆண்டவரே, எனக்காக நீ என்ன திட்டம் வைத்திருக்கிறாய், என் பிள்ளைகளுக்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறாய், உன் தூய் ஆவின் வல்லமை எனக்கு தாரும், நான் அறிந்து அதிலே நான் பயணிக்கிறேன், என்னை ஆஸ்வதிங்க, தொடர்ந்து என்னை வழிநடத்துங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேண்டி, ஆண்டவரே, உமது பேரன்பில் நான் நம்பிக்கை வைக்கிறேன், நீ தரும் விடுதலை எண்ணி என் உள்ளம் மகிழ்கின்றது என்று சொல்லி திருப்பாடலில் அழகான அந்த இறைவார்த்தை நாம் வாசிக்கிறோம். எனவே இறைவன் என்னாலும் விடுவிக்கக்கூடிய இறைவன், மீட்பு தரக்கூடிய இறைவன். எனவே சில நேரங்களிலே நமக்கு வாழ்க்கை கஷ்டமாக இருக்கலாம், துயரமாக இருக்கலாம். ஆனால் இறைவனை நாம் பிடித்து கொள்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை தூக்கி சிறப்பான விதத்தில் தன் பாதையிலே பயணிக்க வைப்பார் என்ற உறுதியான நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு மாண்பிற்கீதத்தை பாடி ஆண்டுடைய ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திரு உடல் திரத்தம் ஆகியவற்றின் தூய மரபுகளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அல்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
அப்படி அமர்வோம் கொஞ்ச நேரம், கொஞ்சம் அமர். நம்பிக்கையவர்களே, நாம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை விவிலிய ஞாயிறினை நாம் தொடங்குவோம். சிறப்பான விதத்தில் திருப்பலி தொடங்குகிற பொழுது அனைத்து இறை மக்களும் விவிலியம் ஏந்தி இறைவார்த்தை உச்சரித்து சிறப்பான விதத்திலே திருவிவிலிய மாதத்தை நாம் இந்த வருகின்ற வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாம் தொடக்க ஞாயிறாக நாம் சிறப்பிப்போம். எனவே ஒவ்வொரு கிராமங்களிலும் சிறப்பான விதத்தில்